ஏன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட் வந்து F8 ஸ்கொயரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அப்போதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பேஸை கம்மி பண்ண முடியும். ஆக்சுவலி பிஷப் கரெக்ட் மூவ் தான். பிஷப் E7 வச்சீங்கன்னா F8 ஸ்கொயரும் கண்ட்ரோல் ஆயிடுது. கிங் வந்து ஜஸ்ட் 2 ஸ்கொயர் தான் இருக்கு. கிங் H8, பிஷப் G4, தென் வெயிட்டிங் மூவ். ஏன்னா செக்ல கண்ட்ரோல் செக் கொடுத்து நீங்க கார்னர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதை விட்டு நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த ஸ்கொயர்ல வந்து நீங்க ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்றாதீங்க. கேம் வந்து ஸ்டேல்மேட் ஆயிடும் இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா பிஷப் G4 வெயிட்டிங் மூவ். இப்போ கிங் மூவ் பண்ணும்போது இப்போ நம்ம ஈஸியா நம்ம ஃபோர்ஸ் மூவ் வருது. ஃபோர்ஸ் மூவ்னா செக் கொடுக்குறோம். ஸோ கிங் ஒன்லி மூவ். ஃபைனலி நீங்க எதிர்பார்த்த அதே மூவ் தான். பிஷப் F6 வச்சீங்கன்னா தென் செக், நோ எஸ்கேப் ஸ்கோர். ஸோ இந்த பிஷப் நீங்க வந்து நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ ஓகே, அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். பாய்.